السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை, அல்லாஹ் நம்மை எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே பிறக்க செய்தார். இந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய நேசர்கள் வலிமார்களின் அருள் பெற்றவர்களாக நம்மை ஆக்கி வைத்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஜும்மாவுடைய நாள், இந்த நாளில் முழு நன்மையும் அடையக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானா. இந்த ஜும்மாவுடைய நாளை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிற பொழுது இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மீ யௌமில் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய நாளிலே தொழுகைக்காக வேண்டி பாங்கு சொல்லப்பட்டால், முஹீதீன் நிமிர்ந்து உட்காருங்கலாம், தூங்குறோம் இங்கே கவனி. ஜும்மாவுடைய நாளிலே தொழுகைக்காக வேண்டிய அழைப்பு விடுக்கப்பட்டால் இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மீ யௌமில் ஜும்ஆ, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் தான் சொல்றோம். அழைப்பு எதுக்கு விடுக்கப்படுகிறது? தொழுகை. ஆகவே நீங்கள் உடனே தொழுகையின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் அப்படி சொல்ற அல்லாஹ் தஆலா. அழைப்பு விடுத்தது தொழுகைக்கு, ஆனா நீங்க போறது திக்ருக்கு போகணுங்கிறாங்க. இதா நூதிய லிஸ்ஸலாத்தி, தொழுகைக்காக வேண்டிய அழைப்பு விடுக்கப்பட்டால் யௌமில் ஜும்ஆத்தி, ஜும்மாவுடைய நாளிலே ஃபஸஅவு, விரைந்து செல்லுங்கள். இதா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ருக்காக போகணும். அல்லாஹ்வை ஞாபகம் செய்யறதுக்காண்டி போங்க. தொழுகைக்கு போங்கன்னு சொல்ற, அல்லாஹ்வை ஞாபகம் செய்யறதுக்காண்டி போங்க. ஃபஸஅவு இலா திக்ரில்லாஹ் வதருல் பை', எல்லா தொழில்களையும் விட்டுட்டு ஓடுங்க பள்ளிவாசல். அல்லாஹ்வுடைய ஞாபகத்துக்காக போங்க. வதருல் பை' ஸாலிகும் கைருல் லக்கும், இதுதான் உங்களுக்கு மேலானது. இன் குந்தும் தஅலமூன், நீங்கள் அறிவீர்களேயானால், விளங்குவீர்களேயானால் இதுதான் உங்களுக்கு மேலானது. அப்ப தொழுகைக்கு விடுக்கப்பட்ட அழைப்பு. அல்லாஹ் என்ன சொன்னா, நீங்க உடனே ஓடுங்கள் அல்லாஹ்வுடைய திக்ரின் பக்கம். அப்ப தொழுகை என்பதற்கு இன்னொரு பேர் திக்ருன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. திக்ரு தான் தொழுகை, தொழுகை தான் திக்ரு. அப்ப நீ திக்ரோடு தொழுவதற்கு வா, அல்லாஹ்வை நினைவோடு. நீ உள்ள வந்தா பள்ளிவாசலுக்கு உள்ள வந்ததிலிருந்து போற வரைக்கும் திக்ருல்லாஹ்லயே இருக்கணும். நீங்க கொஞ்சம் கூட அல்லாஹ்வின் சிந்தனை உங்கள் கல்பை விட்டு மாறக்கூடாது. எப்படி அல்லாஹ்வின் சிந்தனையிலே தொழுகிறது? ஹஜ்ரத், நான் என்னதான் கஷ்டப்பட்டாலும் தொழுகையில் தக்பீர் கட்டினா சிந்தனை எங்கேயோ போயிடுதுங்க. சிந்தனை ஒரு பக்கம் நிற்கவே மாட்டேங்குது. எவ்வளவோ பாடுபட்டாலும் சிந்தனை நம்ம கையிலையா இருக்குது, நம்ம கல்பு நம்ம கையிலையா இருக்குது, அது எங்கேயோ போகுது. இது நினைக்க வேணாம்னு சொன்னால் நம்ம நினைக்காம இருக்குமா? நினைக்கணும்னு நினைக்க முடியுமா? முடியாது. ஜி, சிந்தனை நம்ம கையில் இல்லை. அதுக்கு என்ன செய்யறது இப்போ? ஜி, இப்போ ஆஷிக் மௌலோட சொன்னேன், கையை மேலே தூக்குங்க ஜமான், கீழே கொண்டு வாங்க. இப்போ நான் சொல்கிறேன், ஒரு யானை நினச்சிக்கங்க. யானை நினைப்பு வந்துருச்சு, யானை மறந்துருங்களேன். மறந்துட்டீங்களா? சரி, மறக்க முடியும். சின்ன நல்லா உட்காந்துருக்கேன், டக்குன்னு மறக்க முடியாது. மல்லண்ணா நினைங்கன்னு சொன்னால் யானை சந்தில் வந்துருச்சு, சின்ன யானை வந்துருச்சு, கருப்பா நிற்குதா. இப்போ மறந்துடுங்களேன், வேற சொல்ல போகிறேன். காலி பண்ணிட்டீங்களா? போகாது. நீங்கள் மறந்துட்டீங்களா? யானை மறக்க முடியாது. அப்போ நினைப்பதும் நம்ம கண்ட்ரோல் இல்லை. ஒரு வஸ்து இங்கே வச்சுட்டோம், இங்கே தான் வச்சு எங்கே வச்சுன்னு தெரியலன்னு ஒரே தேடுறான்.
அப்ப நினைவும் நம்ம கண்ட்ரோல் இல்லை, மறதியும் நம்ம கண்ட்ரோல் இல்லை. அப்ப அல்லாஹ் சொல்றான் ஃபஸாவு இலா ஸிக்ரில்லா, அல்லாஹ்வின் நினைவின் பக்கம் வாருங்கள். அல்லாஹ்வை நினைக்க சொல்றான். அல்லாஹ் தாலா இதுக்கு நம்ம கண்ட்ரோல் இல்லையே, தக்பீர் கட்டணும்னு எங்கேயோ போயிருது கல்வி. இதுக்கு என்ன வழி? சூஃபியாக்கள் சொல்லி தர்றாங்க, அல்லாஹ்வுடைய திக்ரின் பக்கம் வாருங்கள், எளிமையான வழி சொல்லி தர்றாங்க. என்ன ஒன்றும் வேணாம், நீ ரொம்ப கஷ்டப்பட வேணாம். அல்லாஹ் திக்ருக்கு, அல்லாஹ்வை நினைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட வேணாம். என்ன செயலில் நீ ஈடுபடுகிறாயோ அந்த செயலை நான் செய்யவில்லை, அல்லாஹ் என்னை செய்ய வச்சான்னு பாரு. நான் நடக்கவில்லை, அல்லாஹ் நடக்க வைத்தான், நடக்கிறேன். கையை உயர்த்துகிற பொழுது நான் கையை உயர்த்தவில்லை, என்னை அல்லாஹ் உயர்த்த வைக்கிறான், நான் உயர்த்துகிறேன். உண்மை அதுதான் பை. இந்த தஸ்மி மணி இப்போ இங்கே இருக்கு, ராஃபிமல்லா, இது மேலே உயர்கிறது. தானா உயர்ச்சா நான் உயர்த்துறேனா? என்னப்பா, தானா உயர்த்திருந்தா நான் உயர்த்துறேன், நான் சொல்ல மாட்டேங்க. இது உயர்த்து, இதன் கீழிருந்து மேலே செல்வதற்கு என்ன தேவை? சக்தி. அதுக்கு ஒரு சக்தி இயக்கினாதான் மேலே வரும். இப்ப இந்த தஸ்பீ மணிக்கு சக்தி எங்கிருந்து செயல்பட்டது? வெளியிலிருந்து செயல்பட்டது. இப்ப இங்க இருந்தது இப்படி தூக்கிட்டு மேலே வந்துச்சு. என் கை இருக்கு, இந்த கை கீழே, இது எப்படி மேலே வந்துச்சு? அல்லாஹ் வெளியிருந்து பிடிச்சி இழுத்தானா, கீழே தள்ளனானா? இங்கிருந்து இப்படி இழுத்தானா இல்ல கீழே கேட்டு தள்ளனானா? இல்ல பை, அல்லாஹ் இந்த கை கூட ஐனா இருக்கிறான். மேல இருந்து இழுக்கல, கீழே இருந்து தள்ளல பை, இந்த கையில மோலாதான் இருக்கிறான். அல்லாஹ் ஜல்லஷானு அல்லாஹ் தாலா கூட இருக்கிறான். இந்த கைக்கு சுய சக்தி எதுவும் கிடையாது. கூட இருக்கிற அல்லாஹ் இருக்கான, அவன் அண்ணல் குவத்தல் இல்லாஹி ஜமீஅன், அனைத்து ஆற்றலும் உடையவன் அந்த அல்லாஹ் தாலா. அவன் கூட இருந்து இந்த கைக்கு எவ்வளவு சக்தி தேவையோ அந்த அளவு சக்தியை செயல்படுத்த வைத்து இயங்க வைத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய சக்தி அளப்பரிய சக்தி. அந்த அனைத்து சக்தியும் அல்லாஹ் தாலா கொடுத்தா அவன் தாங்க முடியுமா? முடியாது. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த கை இவ்வளவு தூரம் வர்றதுக்கு என்ன அளவு சக்தி தேவையோ அந்த அளவு கொடுக்குறான். இது பிடிக்க எந்த அளவு சக்தி தேவையோ அந்த அளவு கொடுக்குறான். அல்லாஹ்வுடைய சக்தி, அவனுடைய அல்லாஹ்வுடைய வலிமை அளவுக்கு இந்த சக்தி பிரயோகிக்கப்பட்டா தாங்க முடியாது. இப்படின்னு ஒருத்த கையை பிடிச்சா கை தனியா வந்துடும். என்ன பை, யார்ட்டையும் முசாபஸ் இழுத்தீங்கன்னா அவன் கை தனியா பேருந்து வந்துடும். அல்லாஹ்வுடைய சக்தி விளைஞ்சுங்களா? இப்போ என்னில அல்லாஹ்வின் சக்தி எப்படி நான் நீங்க முசாபா கருதி இழுத்தா கை, உங்க கை தனியா என்கிட்ட வந்துடும். இது செய்ய முடியுமா? அப்ப அல்லாஹ் தாலா ஒவ்வொரு வஸ்துவுக்கும் எல்லாமே அவன் குவத்து தான். அவன் குவத்து ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு தேவையோ அந்த அளவு அல்லாஹ் தாலா வெளியே கொண்டு வரான். இங்க இருந்து வரக்கூடிய பவர் கரண்ட் இருக்குல்ல, எத்தனை பவர் அது? 220, 220, 240. இங்க வர்றது 240, அவ்வளவுதான். சரிம்மா, இந்த பல்ப் என்ன வாட்ஸ்? 20 வாட்ஸ். அப்ப 20 வாட்ஸ் தான் இழுத்துக்குது. அது 240 வாட்ஸ் கரண்ட் வந்தாலும் கூட அதுக்கு தேவையான அளவு தான் அது கொடுக்குது, அதுக்கு மேல கொடுக்கறது இல்லை. இப்ப அது வந்து 50 வாட்ஸ் பல்ப், அது 50 வாட்ஸ் இழுத்துது. அதுக்கும் ஒரே கரண்ட் தான், ஒரே பவர் தான் வருது, 50 வாட்ஸ் இழுத்துக்குது. ஃபேன் 60 வாட்ஸ், அதுக்கு அவ்வளவு வருமோ அதுதான் இழுத்துக்குது. அந்த அளவு தான் கொடுக்குது. 10 வாட்ஸ் பல்ப் வச்சிருந்தீங்க அவ்வளவுதான், 5 வாட்ஸ் பல்ப் வச்சிங்க அவ்வளவுதான் இழுக்கும். வரக்கூடிய பவர் என்னமோ ஒரே மாதிரி வந்தாலும் அந்த வஸ்துடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி, அந்த வஸ்துடைய வலிமைக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் தாலா அதுல செயல்பட வைக்கிறான். கூட இருக்கிறது எல்லாத்தையும் ஒரே அல்லாஹ் தான். இப்ப நீங்க தென்னை மரத்தை பிடிச்சி ஆட்டினா ஆடுமா? உங்க கீழே யானை அப்படி ஒரு புடி பிடிச்சி வேரோடு பேத்தி எடுத்துருது. இப்ப யானைக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் அல்லாஹ் தாலா கொடுத்துருக்கிறான். அந்த அந்த வலிமை யானையுடைய கையிலையும் அல்லாஹ் தான் இருக்கிறான், நம்ம கையிலையும் அல்லாஹ் தான் இருக்கிறான். நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு போதும். இந்த அளவு கொடுத்தாலே அவன் பண்ற அட்டகாசம் தாக்க முடியல. நீ யானைக்கு கொடுத்து வலிமை கொடுத்து வச்சுங்களேன், நம்மளை துரத்திட்டு வந்து பக்கத்துல தென்னை மரத்தை பிடிங்கி அடிக்க ஆரம்பிச்சிருவான், துரத்திட்டு வரோம். ஏமா அப்ப அல்லாஹ் தாலா நமக்கு எந்த அளவு போதுமோ அந்த அளவு கொடுக்குறான். யானைக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு கொடுக்குறான். நம்ம கூட அவன் தாங்கிறது செயல்பட வைக்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு தேவையோ அவ்வளவு கொடுக்குறான். மூக்கில் நுகரும் சக்தி கொடுத்தது யாரு? அதுவும் அல்லாஹ் தாலா யார் யாருக்கு எவ்வளவு தேவையோ. இப்ப நாம மூந்து பார்த்தா வடையை கூட அங்க இருந்தா தெரிய மாட்டேங்குது.
விடையை வந்து இங்கே எடுத்த உடனே சொல்லிடுறோம். காலையில் சுட்ட விட, நேற்று சுட்ட விட, முந்தானே சுட்ட விடைன்னு சொல்லிடுறோம். எதை வச்சு சொல்கிறோம்? அது மோந்து பார்த்தா தூரத்துல தெரியுமா? அவ்வளோ தூரத்துல தெரிய மாட்டேங்குது. ஆனால் நாய் இங்கேருந்து பக்கத்து தெருவில் ஒரு காலை கண்டுபிடிச்சிருக்கு. எங்கள் திருட 3வது தெருவில் இருக்கிறோம், இங்கேருந்து மூணு சல்லுன்னு போய் கண்டுபிடிச்சிருக்கு. 3வது தெருவில் இருக்கிற திருட அந்த அளவுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான் பாய். நுகரும் சக்தி அல்லாஹ் தான் கொடுக்குறான். யார் யாருக்கு எவ்வளவு தேவையோ அல்லாஹ் நமக்கு அந்த அளவு தான் கொடுத்தான். நமக்கு எல்லாம் அந்த மாதிரி 3வது தெருவில் அளவுக்கு நமக்கு சக்தி கொடுத்தானா அந்த தெருவில் இட்லி சொல்றான், அங்கே வந்து மீன் சொல்றானுவன். சும்மா அன்னைக்கு பாருங்க, அந்த திருட்டு போய் விட்டு பிரியாணி ஆக்கணும், இவன் மட்டன், எல்லாம் மொத்த தெருவு இவன் மூக்கிலே கணக்கு போட்டுருவான். நேற்று உங்க வீட்டில் மட்டன் பிரியாணி வாசலை வந்துச்சு, அடப்பாவி நிம்மதியாக திக்க விட மாட்டோமா? நல்லா அதெல்லாம் ஷாருந்தாலா நமக்கு எந்த அளவு தேவையோ மூக்கு அந்த அளவு போதும். இல்லைங்களா? நாய்க்கு எந்த தேவையோ, சிங்கத்துக்கு எந்த தேவையோ அது மாதிரி கொடுக்கக்கூடிய ஒருத்தன் தம்பை அவரவர்களுடைய கெப்பாசிட்டி என்னவோ அந்த அளவுக்கு அல்லாஹ் கொடுக்குறான். அதுக்கு மேல தர்றது குவத்தா இருக்கட்டும், சக்தியா இருக்கட்டும், ஹயாத்தா இருக்கட்டும், இல்மு அறிவா இருக்கட்டும், குழந்தைக்கு தகுந்த மாதிரியான இல்மு. இளைஞ்சிங்களா? குழந்தை அல்லாஹ் அந்த குழந்தை மழலை குழந்தை இளைஞ்சிங்களா, அதுக்கு தகுந்த மாதிரியான இல்மு கொடுக்க அல்லா தாலா. அது பிறந்த உடனே நம்மள மாதிரி அறிவாற்றல் அல்ல ஆக்கல பாருங்க. எனவே அந்த அளவுக்கு அறிவு கொடுக்குற அல்லா தாலா. இப்போ சின்ன குழந்தைக்கு கொஞ்சம் படிச்சிருச்சு கஷ்டம் பண்றது, நம்மள மாதிரி அறிவாற்றல் தான் போய் வாய கழுவுனியா பிரஷ் பண்ணி 3 நாள் ஆச்சு நீ முத்த கொஞ்சம் எஃபெக்ட் ஆகும். ஆமா கொரோனா அப்படி குழந்தை அப்படி என்னது குழந்தைய பேயா. அப்ப அல்லாஹ் தாலா அந்த குழந்தைக்கு அதனுடைய இல்மு என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி வெளியாக்குறான். இதுவும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத். அது இது அல்லாஹ்வின் ரஹ்மத்துமா? விளைஞ்சுங்களா? அல்லாஹ் சொல்றான், நீங்க ஒன்றும் தெரியாம தான் வெளியே கொண்டு வந்தேன். முவல்லதி அஹ்ரஜுக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஅன். அவன் அம்மா வைத்திருந்து உங்களை வெளியே கொண்டு வந்தான் எதுவுமே தெரியாம. அல்லமக்க மாலம் தக்கும் தாலும் அல்லமல் இன்சான மாலம் யார் அல்லமல் இன்சான் மாலம் யாரும் அறியாதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கற்றுக் கொடுத்தேன். கொஞ்சம் கொஞ்சமா கற்றுக் கொடுத்து ஒரு உயர்ந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தாச்சு. 40-50 வயசுல உச்சகட்டமான அறிவு. அதுக்கு பின்னாடி திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா டவுன்ல கொண்டு வரும். கொஞ்சம் கொஞ்சமா கீழே கொண்டு வந்து 80 வயசு 90 வயசு ஆயிடுச்சு. மறுபடியும் பழைய மாதிரி குழந்தை பொண்ணு மாதிரி ஆக்கிடுறோம். அதுக்கு முன்னாடி அதிகமாக விளங்காது. இப்போ நீ என்ன சொல்றப்ப ஒன்றும் விளங்கலை விடுங்க. ரொம்ப பெரியவங்க என்ன செய்ய ஒன்றும் விளங்கலைப்பா விடுங்க. எந்த அளவுக்கு அது போக போக அடையாளமே தெரிய மாட்டேது. அத்தா யாரு, பையன் யாரு, அம்மா பையன் யாரு, பேர அவங்க பேரப்பிள்ள வந்திருக்கிறேன். அப்படியா? சரி சரி. தாத்தா தெரியுதுங்களா? அவங்க பேரப்பிள்ள வந்திருக்கேன். அப்படியா? பேரப்பிள்ள வாப்பா கொஞ்ச நேரம் கழிச்சு யாருமா நீ? நான் இப்பதான் தாத்தா சொன்னேன் உங்க பேரப்பிள்ள தாத்தா. அப்படியா? ஏன் பேரப்பிள்ளையா? சந்தோஷம் சந்தோஷம் நல்லபடியா. திரும்ப கேட்பாரு 5 நிமிஷம் கழிச்சு. அல்லாஹ் சொல்றான், லீக்க சும்மா நீ கைலா ஏலமு பாத இல்மின் ஷையா. அதுதானே உங்களை நீண்ட வயதின் பக்கம் அல்லாஹ் கொண்டு போய் சேர்க்கிறான். எதுக்காண்டி? நீ கைலா யஅலமு பஅத இல்மின் ஷையா. எல்லாவற்றையும் அறிந்த பின்பு எதையுமே அறியாத ஒரு நிலைக்கு உங்களை அல்லாஹ் கொண்டு போய் வயசு முதிர்ந்தவனை பாருங்க. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், அந்த வீட்டில் அவங்க மனைவியே தெரிய மாட்டேங்குது. என்னங்க பண்ணிருக்கேன்? அவர் என்னை மறந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. கொடுத்தா வாங்கி சாப்பிட்டுக்குவாரு, யாருன்னு கேட்பாரு, டெய்லி பதில் சொல்லிட்டு தான் வரணும். நான் தான் ஜல்காமா. ஜல்காமானா யாரு? உங்க பீவி. ஓ ஏன் பீவியா? சரி சரி. நான் என் பீவி ஹயாத்தா இருக்கிறியா நீ? சரி, உங்களுக்கு ஹயாத்தா இருக்க போய் தான் ஆக்கி கொட்டுறேன். திரும்ப மறந்தது அந்த திரும்ப குறைய கழிச்சு நீ அஸ்ஸலாமு அலைக்கும் வாங்க விருந்தாளி வந்து வாங்க, எங்க இருக்கீங்க? இப்பதான் சொல்லிட்டு போனேன், சாயா கொடுத்துட்டு பிஸ்கட் கொண்டுறதுக்குள்ள மறந்துட்டீங்கன்னா நான் என்ன செய்யறது? அந்த அம்மா ரொம்ப புலம்புது. அல்லாட போய் சென்று அல்லாஹ் மகஃபில் ஒரு அப்ப அல்லாஹ் சொன்னா கைலா யஅலமு பஅத இல்மின் ஷையா. நல்லா யோசி, பிறக்கும் போது இல்மு இருந்துச்சா? இல்ல. மூத்தா வயசாக வயசு இல்மு போயிடுது. ஏன் அல்ல நடுவில் இல்மு கொடுத்து 2 பக்கமும் இல்மு இல்லாம ஆக்கினா, அறிவு இல்லாம அல்ல ஆக்கினாங்க என்றால் இது ஒண்ணுதான் நினைச்சுக்காதேங்கிற அல்லாஹ் தாலா. இப்ப நடுவுல எது ஒன்றை மாட்டிக்கிட்டு இருக்கோ உன் திறமை நினைச்சுக்காத. அது ஒண்ணும் இல்லாம இருந்து கொடுத்தேன், திரும்ப ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவேன். இப்ப நடுவுல இருக்கிற மட்டும் ஒண்ணுதான், அது நான் கொடுத்ததான். யாது நான் அப்படி செஞ்சேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், எனக்கு நுணுக்கமான அறிவு, என் அறிவாற்றால் சம்பாதிச்சேன். இந்த பயலுவங்க பாருங்க, அண்ணன் முன்னேறல, என் தம்பி முன்னேறல, நான் மட்டும் இட்டபடி ஆளா வந்துட்டேன். அவனுக்கு சோம்பேறி பேலுவான், அவன் அறிவில்லாத பேலுவான். நான் எங்க யாரு அண்ணா கொஞ்ச நாள் கொஞ்சம் கொடுத்தோன்னு ஒண்ணுதுன்ற நீ
அதுக்கு தான் ஆரம்பத்துல ஒண்ணும் இல்லாமாக்கி நடுவுல கொடுத்து கடைசியில ஒண்ணும் இல்லாமாக்கிட்டு விளங்கிட்டியா? நடுவுல கொடுத்தது ஒண்ணுது இல்ல, ரப்பே இதுவும் நீ கொடுத்த இல்முன்னு சொல்லு. மேரா மேரா முஜ்மே குச் பி நஹீ ஹை, என்னில் என்னது ஒண்ணும் இல்ல ரப்பே, ஜோ குச் ஹை சோ தேரா, இதுவெல்லாம் என்னில் இருக்கிறதோ எல்லாம் நீ கொடுத்த பிச்சை. அல்லாஹ்வுடையது அல்லாஹ்வுன்னு சொல்றதுல உனக்கு என்னையா நஷ்டம்? அல்லாஹ்வுடையது அல்லாஹ்வுன்னு சொல்றது உனக்கு என்ன குற்றம்? மேரா முஜ்மே குச் பி நஹீ ஹை, ஜோ குச் ஹை சோ தேரா, தேரா துஜுக்கு தே தேனே மே கியா கம் ஹோதா ஹை மேரா. ஒண்ணுதுன்னு சொல்றதுனால எனக்கு என்ன நஷ்டம் வரப்போகுது? ஒண்ணும் வராது. தேரா துஜுக்கு தே தேனே மே தூ ஹோதா ஹை மேரா தான். அல்லாஹ்வுல நம்மது எந்த இருக்கோ எல்லாமே ஒண்ணுதுன்னு சொன்னா அல்லாஹ்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய சாமான்களை அல்லாஹ்னு சொன்னா அல்லாஹ்வே நமக்கு சொந்தமாயிரும். அந்த அல்லாஹ் நம்முடைய மௌலாவா போயிடும். அதே அடியான் விளங்கிட்டான் பாரு, அடியான் விளங்கிட்டான். என்ன விளங்கிட்டான்? இவன் இருக்கிற இல்மு இவனது இல்ல, இவன் இருக்கிற சக்தி இவன் இல்ல. அவ குழந்தைய பிறக்கும் போது ஆற்றல் இல்லாம காலால் நிக்க முடியவில்லை, 2 பேரும் தூக்கி நிக்க வேண்டி இருக்கு. அப்புறம் அல்லாஹ்வுல ஓடுறான், ஒடியாடுறான், சக்தி கொடுத்துறான், நீச்சல் அடிக்கிறான், பெல்ட் அடிக்கிறான். இந்த இடத்துல பெல்ட் அடிக்கிறான். சில பேர் டிவியில காட்டுறான், நம்மளாண்ட தலை தெரிச்சிடும் போய் தெரியுது, ஓடி வந்து கிடையாது, அப்படி இந்த அப்படியே போய் பின்னாடி வந்து பெல்ட் அடிக்கிறான். எல்லாம் கடைசியா என்ன ஆகுது? கடைசியில எதுவுமே சாப்பிடும். ஹுசேன் போல்ட்டுக்கு சோறு தீத்துறாங்களாம். இப்ப பேப்பர்ல போட்டிருந்தேன் சில நாட்களுக்கு முன்னாடி, உலகத்திலேயே அதிக ஃபாஸ்டஸ்ட் மேன் என்ன பைக் ஹுசேன் போல்ட். இன்னைக்கு என்ன செய்றாரு? அவருக்கு சோறு எடுத்து திங்க முடியல, தீத்திட்டு இருக்கிறாங்களாம். முகமது அலி கிளே, உலகத்தின் ஹெவி வெயிட் நம்பர் 1 பாக்ஸிங், அவருக்கு பார்க்கின்சன் வந்துருச்சு. ஒலிம்பிக்ல கொண்டு ஏத்துறாரு, கை கால் நடுக்குது, டிக்கி 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 டிக்கி. அரேவா, அப்ப இந்த சக்தி எங்க? ஒண்ணுமே இல்லாம அல்லாஹ் சக்தியை கொடுத்தான், கடைசியில சக்தியை வாங்கிட்டு அல்லாஹ் மறுபடியும் குழந்தை மாதிரி ஆக்கிட்டேங்கிறான். ஆயிட்டனங்க மறுபடியும் பலகீனமாக்கிட்டான். எதுக்காக வேண்டி? நடுவுல எந்த சக்தி உன் கையில இருந்துச்சோ, எந்த சக்தி எல்லாம் உன் கையில இருந்துச்சோ அது ஒண்ணுதுன்னு விளங்காது, அது மௌலாவும் விளங்கிது. ஆரம்பத்துல கொடுத்தான், கடைசியில எடுத்தான். எதுக்காக வேண்டி? மௌலா இது என்னதில்லைன்னு சொல்லு. எந்தெந்த சூஃபியாக்கள் தான் வாழும் காலம் எல்லாம் என்னுடைய இல்மு இல்லை, இது மௌலா கொடுத்ததுன்னு அந்த உணர்வோட வாழ்ந்தாங்களோ, அல்லாஹ் தஆலா தன் ஃபதுலை கொண்டு அவளை கடைசி வரைக்கும் இல்மு எடுக்கிறதே. ஃபைஸுனா கடைசி நாள் வரைக்கும் பயன் செஞ்சாங்க. என்னைக்கு அவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக போனாங்களோ கடைசி நேரம் வரைக்கும் பயன் செஞ்சாங்க. அன்னல் ஹத்த லைஸத்து ஐனுல் அஷ்யாய் பல் ஹுவ ஐனு உஜூதில் அஷ்யாய் யா இபாதி லா தகாஃபூனி வ காஃபு ஐதி. அந்த உயர்ந்த ஞானம் இருந்துச்சு. ஏன்னா அவங்க வாழ்நாளெல்லாம் என்னது இல்லைன்னு வாழ்ந்தாங்க. கலீமி நாயகம் கடைசி நாள் வரை பயன் செஞ்சாங்க. ஜமாலி நாயகத்தை பார்த்தோம், கடைசி நொடி வரைக்கும் பயன் செஞ்சுட்டு இருந்தாங்க. மூத்தாப்பருக்கு 5 நிமிஷம் வரைக்கும். உங்களுக்கு ஒன்று சுமாரி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அஸீம் கடைசி நிமிஷம் வரைக்கும் பேசுறாங்க. எல்லாத்தோட அவங்க இல்மு எடுக்கிறது இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹுக்குன்னே வாழ்ந்தவங்க எல்லாம் சில பேர் அவங்களுடைய இல்மு இன்னும் அதே தேஜோடு அதே உணர்வோடு இருக்கு அவங்களுக்கு. அதனால என்ன செய்யணும்? எதுவெல்லாம் அல்லாஹ் கொடுத்தானோ என்னதுன்னு நினைக்காது. காசு பணம் வந்துச்சா ஒன்றும் இல்லாம தான் அல்லாஹ் வெளியே கொண்டு வந்தான், திரும்ப ஒன்றும் இல்லாம தான் உள்ள கொண்டு போவான். வெளியே எப்படி வந்த? அம்மா வயிற்றிலிருந்து, அம்மாவுடைய வயிற்று கபர்ஸ்தான் வந்து எப்படி வெளியே வந்த? அது வயிறு கபர் தான். அல்லாஹ் அந்த கபர் இருந்து வெளியே கொண்டு வந்தான். எப்படி கொண்டு வந்தான்? வெறும் கையாக. 1 ரூபா காசு கொண்டு வந்தீங்களா? நகை கொண்டு வந்தீங்களா? எது ஒன்றும் கிடையாது. திரும்ப கபர் எப்படி போவீங்க? நகை எதுவும் கொண்டு போக முடியுமா? ஒரே ஒரு வெளியே வரும்போது சின்ன குழந்தையா இருந்த, ஆனால் ட்ரெஸ் இல்லாமல் எல்லாம் கொண்டு வந்தான். உள்ள போகும்போது அப்படி போனால் அசிங்கமா இருக்கணும், ட்ரெஸ்ஸை மட்டும் மாட்டி அமைச்சு வச்சுட்டான். உள்ள போகும்போது வேற ஒன்றும் கொண்டு போகிறது. அப்ப நல்லா விளங்கிக்கோ, இடையில எதுவெல்லாம் கிடைத்ததோ அதுவும் அவன் கொடுத்தது தான். அவன் கொடுத்ததுன்னு விளங்கி, ஒண்ணுதுன்னு விளங்காது, என்னதுன்னு நினைக்காது, அதை வச்சு பெருமை அடையாது. மோலா நீ கொடுத்த அருள், நீ கொடுத்த எஜமானே, உன் கருணை, உன் பிச்சைன்னு சொல்லு. இது அல்லாஹ் சொல்றான். இந்த பள்ளிவாசலுக்கு உள்ள வந்தால் அல்லாஹ்வை ஞாபகம் செய். என்ன ஞாபகம் செய்ய? நான் தொழுல அல்லாஹ் நீ என்னை தொழுக வைத்தாய். செய்வோமா? இன்னைக்கு ஜும்மால குத்துபா ஓதுவாங்க இன்ஷா அல்லாஹ் தாலா. அவங்க குத்துபா ஓதும்போது நீங்க பாருங்க, அவருடைய 2 உதடுகளும் அல்லாஹ்வை கொண்டு தான் செய்யுது. அவர் பேசல, அல்லாஹ் பேச வைக்கிறான். அவர் ஏறல, அல்லாஹ் ஏற வைக்கிறான். தக்பீர் கட்டும் போது யா அல்லாஹ் அல்லாஹ் அக்பர்னு கையை நீதான் என்னை தூக்க வச்ச, நீதான் என் வாயை அசைய வைக்கிற, நீதான் குனிய வச்ச, நீதான் நிமிர வச்ச, நீதான் சஜிதா செய்ய வச்ச, நான் என்ன இல்லை, நான் ஒண்ணும் இல்லை ரப்பே. அல்லாஹ்வை கூட வச்சுக்க. பை சரி வா,
இப்போ தொழுதுட்டு இருக்கும்போது சிந்தனையில் வேற பக்கம் போகுது. உங்க பிவி சிந்தனையில் வந்துட்டாங்க, அஸ்தோஃபில்லா தௌபா பிவி சிந்தனையில் வந்துட்டாங்க. அந்த பிவியும் ஒன்றை கொண்டு தான் எல்லாம் வாழ்றாங்கன்னா முடிஞ்சு போச்சு. எதுவெல்லாம் நம்ம சிந்தனையில் வந்துச்சோமோல அதை மௌலா பக்கம் திருப்பிட்டா அதுவும் அல்லாஹ்வின் சிந்தனையா மாறி செய்வோமா இன்ஷா அல்லாஹ் தஆலா. அவ்வாறாக அல்லாஹ்வின் சிந்தனையோடு தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. அல்லாஹ் தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை, அல்லாஹ் நம்ம எல்லாம் முஸ்லிம்களாக முஃமின்களாக ஆக்கி புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரா. மேலும் ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான உம்மத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரா. அல்லாஹ் தஆலா தன் மேலான திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லா ஹுவ والملائكة والعلم قائم بالقسط لا إله إلا هو العزيز الحكيم. அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இலாஹ் இல்லை என்று முதலாவதாக அல்லாஹ் சாட்சி சொல்கிறான். ஷஹிதல்லாஹ், அல்லாஹ் சாட்சி சொல்கிறான். வல் மலாயிகா, கோடான கோடி மலக்குமாக சாட்சி சொல்கிறார்கள் அல்லாஹை தவிர வேறு யாரும் இலாஹ் இல்லை என்று. உலுல் இல்ம், இன்னும் அல்லாஹ் யாருக்கு இல்மை கொடுத்திருக்கிறானோ, அறிவு ஞானங்களை கொடுத்திருக்கிறானோ அப்படிப்பட்டவர்கள் சாட்சி சொல்கிறார்கள் அன்னஹு லா இலாஹ இல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இலாஹ் இல்லை என்று. யாருக்கு அல்லாஹ் இல்மு ஞானங்களை கொடுத்திருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் சாட்சி சொல்வதா அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய சாட்சியை விட பெரிய சாட்சி என்ன இருக்கிறது? அல்லாஹ்வே சொல்றான், குல் ஐயு ஷைஇன் அக்பரு ஷஹாதா, அல்லாஹ்வுடைய சாட்சியை விட பெரிய சாட்சி என்ன இருக்கிறது? குலில்லாஹ், அல்லாஹ் தான் பெரிய சாட்சி. அகில உலகங்கள்ல யாரும் தேவை பூர்த்தி செய்யவில்லை, அல்லாஹ் தான் இந்த அனைத்து வஸ்துக்களும் தேவை என்ற இந்த ஞானத்தை முதலாக அல்லாஹத்தான் சாட்சி சொல்லி நமக்கு அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்திருக்கிறான். நண்பர்களே, அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட அஹ்லே லா இலாஹ இல்லல்லாஹ்வாக, லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லக்கூடிய மொழியக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக அல்லாஹ் நம்ம எல்லாம் ஆக்கி அருள் புரிந்தான். அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்திலே எவ்வளோ பெரிய நிஅமத்துகள் கொடுப்பதை விட ஒரு அடியானுக்கு அல்லாஹு தஆலா உலகத்தில் எல்லா செல்வங்களை கொடுத்துருக்கிறான், எல்லா நிஅமத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். ஆனால் கலிமா கொடுக்கலன்னு சொன்னால் ஒன்றுமே கொடுக்காத மாதிரி, இது இருந்தும் எந்த பயனும் மற்ற வைகள். ஆனால் அல்லாஹ் ஒரு அடியான் ஒன்றுமே கொடுக்கல, குடிசையில் வசிக்கிறான், சாதா கஞ்சி குடித்தாலும் பரவாயில்லை, ஆனால் அவன் கலிமா அல்லாஹ் நசீபாக்குறான்னா அதுதான் ஆகப்பெரிய நிஅமத், அதுதான் மிகப்பெரிய அல்லாஹ் கொடுத்து மிகப்பெரிய அருட்கொடையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா கொடுத்த நிஅமத்துக்கு அல்லாஹு தஆலா இந்த திருக்கலிமாவை சொல்லக்கூடிய பாக்கியத்தை நமக்கு நசீபாக்கினான். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃதலு மா குல்து அன வன் நபிய்யூன மின் கப்ரு லா இலாஹ இல்லல்லாஹ், நானும் எனக்கு முந்தியுள்ள எல்லா நபிமாரும் சொன்ன வார்த்தைகளிலேயே ஆகச் சிறந்த வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அந்த உயர்ந்த கலிமாவை மொழியக்கூடிய பாக்கியத்தை, விளங்கும் பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கெல்லாம் நசீபாக்கினான். சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, அல்ஸமஹும் கலிமத்த தக்வா, தக்வாவுடைய கலிமாவை லா இலாஹ இல்லல்லாஹ்வை சஹாபாக்களுக்கு நாம் அல்ஸமஹும், அவரை நாம் அவசியமாக்கி விட்டோம், அதை ஒன்றோடு பின்னோடு பிணைத்து விட்டோம்.
காரணம் என்னவென்று சொன்னால் கானு அஹக்கபிஹா அஹலஹா, சஹாபாக்கள் கலிமாவுக்கு உரியவர்களாகவும் கலிமாவுக்கு தகுதியானவராகவும் இருந்தார் என்று அல்லாஹு தாலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே நமக்கு சஹாபாக்களை பற்றி புகழ்ந்து அல்லாஹு தாலா கூறுகிறான். அதே போல் நாம் பாங்கு முடித்த உடனே ஓதுகிற துவா, அந்த துவாவிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுக்குறாங்க, அஹீனா அலைஹா வ அமித்னா அலைஹா வ பஅத்னா அலைஹா, யா அல்லாஹ் எங்களை கலிமாவிலேயே தக்வாவுடைய லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கலிமாவிலே எங்களை வாழச் செய்வாயாக, வ அமித்னா அலைஹா அந்த கலிமாவோடு எங்களை வர்ணிக்க செய்வாயாக, கலிமாவோடு எங்களை எந்திரிக்க செய்வாயாக, எழுப்புவாயாக என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். நண்பர்களே, இந்த கலிமா நமக்கு அல்லாஹ் பிச்சையாக பாக்கியமா அல்லாஹு தாலா கொடுத்தான். அல்லாஹு தாலா ஷேഖനായ சொல்லி காமிச்சாங்க, மறுமை நாளில் எல்லா முஸ்லிம்களும் காஃபிர்களும் எல்லாரும் வந்துடுவாங்க. அங்கே தீர்ப்பு செய்யப்பட்டு சில முஸ்லிம்களை சில தவறுகளின் காரணமாக அவன் நரகத்துக்கு போயிடுவாங்க. ஸ்ரீய தொழுகிற நோன்புகள் ஏதாவது பாவங்களின் காரணமாக நரகத்துக்கு போயிடுவாங்க. அப்போ அங்கே உள்ள காஃபிர்கள் அந்த முஸ்லீம்களை பார்த்து கேலி செய்வாங்க. முஸ்லீம்களை பார்த்து, என்ன பாய் சாப், என்ன நீங்கள்லாம் நாங்களாம் முஸ்லீம்கள், நாங்களாம் சொர்க்கவாயின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, ஆனால் நரகத்தில் வந்து பார்த்தா நாங்களும் நரகத்தில் இருக்கிறீங்களே, நாங்கள் ஒன்றா இருக்கிறோமே என்று அந்த காஃபிர்கள் முஸ்லீம்களை பார்த்து கேலி செய்வார்கள். உன்னை அல்லாஹ்வுக்கு ரோஷம் வந்துடுமா? உன்னை அல்லாஹ்வுத்தாலா அந்த முஸ்லீம்கள் யாரெல்லாம் பாவிகளாக நரகவாக இருக்கிறார்களோ எல்லோரையும் அல்லாஹ்வுத்தாலா மன்னித்து அல்லாஹ் சோனவாதியை அல்லாக்கிடுவான் அல்லாஹ்வுத்தாலா. அந்த சமயத்திலே அந்த காஃபிர்கள் சொல்லுவார்களாம், ருபமா யவத்துல்லதீன கஃபரு லவ் கானூ முஸ்லிமீன், நாங்களும் முஸ்லிம்களாக இருந்திருக்க வேண்டுமே என்று கவலைப்படுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஏக்கத்திற்குரியவராக இல்லாமல் நம்ம எல்லாம் அஹ்லே லா இலாஹ இல்லல்லாஹ்வா அல்லாஹ் தஆலா ஆக்குறான். ஷேഖനായ சொல்லி காமிச்சான். அல்ல பெருமானார் சொன்னாங்க, சமனுல் ஜன்னதி லா இலாஹ இல்லல்லாஹ், சொர்க்கத்துடைய விலை இருக்கே அது லா இலாஹ இல்லல்லாஹ் தான். சொர்க்கத்தை ஒரு மற்ற நாம் தொழுக நோம்பு ஜகாத்து ஹஜ் இவையெல்லாம் சொர்க்கத்துடைய அலங்காரங்கள். சொர்க்கம் இருக்குதே ஜன்னத்து கியான், சொர்க்கம் என்பது ஒரு காலியான மைதானம், அது காலியான அது பொருள். அது நாம் செய்யக்கூடிய அமல் எல்லாம் அங்கே மாளிகைகளாக மரங்களாக பெரிய பெரிய தோட்டங்களாக தொழுதம் சொன்னால் அது பெரிய மரமாகிறது. நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் எல்லாம் ஒரு சுபான சொன்னால் ஒரு மாளிகை, இது போன்று நம்முடைய வணக்கங்கள் எல்லாம் அங்கு மாளிகைகளாக அங்குள்ள தோட்டம் துறவுகளாக வருகிறது. ஆனால் ஒரு வீட்டை வாங்கிய பிறகுதான் அலங்கரிக்க முடியும். பெருமானார் சொன்னாங்க, சமனுல் ஜன்னதி லா இலாஹ இல்லல்லாஹ், சுவனத்துடைய கிரயம் இருக்குதே அது லா இலாஹ இல்லல்லாஹ் தான். லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால்தான் சுவனத்துக்கு செல்ல முடியும். அங்கு சென்ற பிறகுதான் மற்றவைகளை அலங்கரிக்க முடியும். எனவேதான் எல்லா விஷயத்திற்கும் அசலாக அல்லாஹ் தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். 100 வருஷம் ஒருத்தர் வாழ்னா எல்லாம் காஃபிராகவே வாழ்ந்தான். எல்லா பாவமும் செஞ்சான், திருநா கொள்ளையடிச்சான், எல்லா பாவமும் செஞ்சான். 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தான். காலையில் 11 மணிக்கு இஸ்லாம் ஆயிட்டான், 12 மணிக்கு மூத்தா போயிட்டான், லொஹர் பாங் சோருக்கு முந்தி மூத்தா போயிட்டான். வாழ்நாள ஒரு வக்து தூவல, நோம்பு வைக்கல, சகாத்துக்குள்ள, ஹஜ்ஜு செய்யல, எந்த காரியமும் செய்யவே இல்லை. கலிமா சொன்னா மூத்தா போயிட்டான்னு சொன்னால் அவனுக்கு மொத்த உலமாக்குடைய ஃபத்வா என்ன? அவன் நேராக சொர்க்கத்துக்கு போயிடுறான். அந்த சொன்னா ஒரே ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் அவன் வாழ்நாளெல்லாம் செஞ்ச எல்லா பாவத்தையும் தவிடுபொடி ஆக்கிடுச்சு. ஒரே ஒரு லா இலாஹ 100 வருஷம் செஞ்ச எல்லா பாவங்களையும் தவிடு பொடி ஆக்கிடுது. காரணம் என்னன்னு சொன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் அவ்வளோ பவரானது, அவ்வளோ மிகத்துவம் மிக்கது. அந்த ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் அவ்வளோ பவரா அல்லாஹ் தஆலா வச்சிருக்கான். எல்லா பாவங்களையும் அல்லாஹ் இல்லாமல் ஆக்கிடுவான் அல்லாஹ் தஆலா. ஷரீஃப்லேயே வருது, ஒருத்தன் மறுமை நாள் கியாமத்தில் வருவான், 99 ஏடுகள் நிறைய பாவங்களா வச்சிருப்பான். ஒவ்வொரு ஏடும் கண்ணு கெட்டிய தூரம் ஒவ்வொரு ஏடும் கண்ணு கெட்டிய தூரம் விசாலமானதாக இருக்கும். நினைச்சுக்குவான் நரகத்துக்கு போக முடிவு பண்ணிக்குவான். அல்லாஹ் தஆலா சிஜில்லத்தின் வாஹிதா ஒரு சின்ன ஒரு சீட்டை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அந்த சீட்டை கொண்டு வச்ச உடனே 99 ஏடு ஒன்றும் இல்லாம ஆயிரும். இந்த ஒரே சீட் ஜெயிச்சிடும். எடுத்து பார்த்தா லா இலாஹ எழுதப்பட்டிருக்கும். இப்போ ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் அவன் 99 வருஷம் செஞ்ச எல்லா பாவங்களையும் தவிடுபடியாக. காரணம் என்னன்னு சொன்னா இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன சொல்லுது?
உன் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய யாருமே இல்லை. அந்த பாவியாரியாக என்ன தேவை? பாவியாரி என்ன தேவை? பாவங்களை மன்னிக்கணும். அந்த பாவம் எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாத பவரா அல்லா லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹ் வச்சிருக்கிறான். அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தபி ஸய்யிஅத்துல் ஹஸனத்த, ஒரு பாவனை செஞ்சுட்டா உன் நன்மையை கொண்டு பின்தொடர செய். ஒரு பாவம் செஞ்சு நன்மை ஒன்னே செஞ்சிரு, தம்ஹுஹா, அந்த நன்மை வந்து பாவத்தை அழிச்சிடும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஷேഖனா ஒன்னே சொல்லுவாங்க, அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு தஆலாவுக்கு நம்முடைய தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டுமாக. அவங்க உடனே ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டான், யார் ரசூலுல்லாஹ், ஒரு பாவம் செஞ்சவன் ஏதோ போய் பேசிட்டான், புறம் பேசிட்டான், வீண் பேச்சு, ஏதோ ஒரு பாவம் செஞ்சுட்டான், நன்மை செஞ்சா அந்த பாவம் அழிஞ்சுன்னு சொன்னேன் யார் ரசூலுல்லாஹ், 100 ரக்காத் தொழுவலாமா, ஒரு 10 குர்ஆன் ஷரீஃப் ஓதலாமா அப்படிலாம் கேட்கல. ஈஸியா கேட்டான், யார் ரசூலுல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் நன்மையாகுமான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நன்மையோட சிறப்பானதாயிற்றேன்னு பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு பாவம் செஞ்ச பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா அந்த பாவத்தை லா இலாஹ அழிச்சிருது. காரணம் என்ன அன்பர்களே? அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன அடங்கி இருக்குது? உமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், உன் பாவங்களை மன்னிப்பவன் யாருமே இல்லை இல்லல்லாஹ், அந்த கருத்து அடங்கி இருக்கிறதுனால லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன உடனே பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிடறான். நம்ம ஷேഖனா சொல்லி காமிச்சாங்க, ஒரு அடியான உலகத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா அந்த லா இலாஹல ஏதிரி ஒரு மலக்கு போறாராம். போய் அல்லாஹ்ட மன்னிப்பு வாங்கி தரலான்னு மேலே போறாராம். போகும்போதே இன்னொரு மலக்கு மேலே வந்துட்டு இருக்கிறாராம். சந்திச்சுக்கிறான், எங்க போறேன்? அடியான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா மன்னிப்பு வாங்கி தரலான்னு போறேன். இப்போ அந்த வர்ற மலக்கு சொல்லுவார், அல்லாஹ் அவரை மன்னிச்சுட்டேன்னு சொன்னா நான் சொல்ல வந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லுவார். அந்த அல்லாஹ் மன்னிச்சுட்டேன்னு சொன்னா அதை சொல்லதான் நான் இந்த அடியா இந்த மலக்கு போறதுக்கு முந்தைய பஷாரத் அங்கிருந்து வந்துருச்சு. அல்லாஹ் தஆலா பாவத்தை மன்னிச்சுட்டேங்கிறான். அல்லாஹ் தஆலா இவ்வளவு சிறப்பான லா இலாஹ இல்லல்லாஹ்வை நமக்கு நம்ம ஷேഖமார்கள் நம்ம ஈஸியா சொல்லக்கூடிய புலகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கெல்லாம் நசீபாக்கினா. அல்லாஹ் தஆலா ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்களாம், யா அல்லாஹ் அல்லிம்னி கலிமத்தை, கலிமாவத்தை கத்துக்கூடிய அல்லாஹ், அது குறுக்க பிஹி அதுவுக்க பிஹி, அதை கூட உன்னை திக்ரும் செய்யணும், உன்னை துவாவும் செய்யணும். அந்த கலிமா சொல்லி துவா கேட்டா அது திக்ராவும் ஆயிரணும், ஒரு துவாவாகவும் ஆயிரணும். அந்த மாதிரி ஒரு துவா கத்துக்கூடிய அல்லான்னு கேட்டாங்க. உடனே அல்லாஹ் தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி கொடுத்தான். அவங்க சொன்னாங்க, ரப்பே இதெல்லாம் சின்ன குழந்தைங்க கூட எல்லாம் சொல்றது கலிமா வச்சே, ஸ்பெஷலா ஒன்று அப்படியே பிரத்யட்சமா ஒரு கலிமா சொல்லி கொடு ரப்பேன்னு கேட்குறாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னா, நபியே உனக்கு தெரியாது நபியே, என்னை தவிர உலகத்துல எல்லா வஸ்துக்களையும் எடுத்து ஒரு தட்டில் வச்சு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வச்சா இது லா இலாஹ இல்லல்லாஹ் தான் பவரா இருக்கு, அதோட எல்லாத்தையோட வகிக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காமிச்சான். அப்ப அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு இணையாக எந்த ஒரு கலிமாவோ எந்த ஒரு திக்ரோ எந்த ஒரு துவாவுமே இல்லை. அந்த மிகப்பெரிய கலிமா உனக்கு கொடுத்துருக்கேங்கிற அல்லாஹ் தஆலா. பொதுவா அல்லாஹ்வுடைய பழக்கம் என்னன்னு கேட்டா, எது ரொம்ப முக்கியமோ அதை அல்லாஹ் சல்லீஸ் ஆக்கிடுவான். அல்லாஹ் தஆலா அதை ரொம்ப அல்லாஹ் ஈஸி ஆக்கிடுவான். தண்ணி இல்லாம யாரும் வாழ முடியாது. ஆனா அல்லாஹ் தஆலா தண்ணி ரொம்ப சல்லீஸ் ஆக்கிட்டான். அல்லாஹ் கஷ்டம் தங்கமோல எல்லாம் கஷ்டமாக்கல. பாருங்க, காத்து ரொம்ப தேவை, ரொம்ப அல்லாஹ் சல்லீஸ் ஆக்கிட்டான். உலோகங்கள்ல பாருங்க, இரும்பு ரொம்ப தேவை, இரும்பு இல்லாம எந்த ஒரு மிஷினுக்கும் செய்ய முடியாது. அந்த இரும்பு அல்லாஹ் தஆலா சாதாரண பூமியில் சும்மா காந்தம் வச்சாலே ஒட்டும். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா இரும்ப சல்லீஸ் ஆக்கிட்டான். எந்த அளவுக்கு ஒரு பொருள் ரொம்ப ரொம்ப தேவையோ அந்த அளவு அல்லாஹ் அந்த ரொம்ப ரொம்ப ஈஸியா சல்லீஸ் ஆக்கிடுவான் அல்லாஹ் தஆலா. அப்போ எல்லாத்துக்கும் ரொம்ப தேவை லா இலாஹ இல்லல்லாஹ், ரொம்ப சல்லீஸ் ஆக்கிட்டான். குழந்தைங்க கூட லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுது. சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் தஆலா வாயில அல்லாஹ் தஆலா ஈஸியா அல்லாஹ் தஆலா சொல்ல வச்சுட்டான். அல்லாஹ் தஆலா இப்போ இவ்வளவு பட்ட அந்த இவ்வளவு அப்போ அல்லாஹ் என்ன சொன்னா, மூசா என்ன கேட்குறாங்க, அதுவுக்க பிஹி அதுக்குறுக்க பிஹி, நான் உன்னை திக்ரும் செய்யணும், உனக்கு நான் துவாவும் செய்யணும். இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்வுல திக்ரும் இருக்கு, துவாவும் இருக்கு. என்ன திக்ர் இருக்குது? அல்லாஹ்வுக்கு சுக்ரும் இருக்கு. அதுல பாருங்க, இப்போ நான் இப்போ பேசிட்டு இருக்கிறேன், இப்போ வயசு 50 வயசாச்சு. 50 வயது வரை என் வாழ்நாள் நடந்த எனக்கு தேவையான எல்லா வஸ்துக்களையும் கொடுத்தவன் யாருமே இல்லை. 50 வருஷம் வாழ்க்கை சுக்குரா போயிடுச்சுங்க. 50 வர வாழ்க்கை நன்றியா போயிடுச்சு. இப்போ இனி நான் எவ்வளவு வாழ போறணும், யாரை இனி எத்தனை வருஷம் வாழ போறணும், என் வாழ்நாள் இனி அடுத்து வரக்கூடிய எல்லா தேவையும் பூர்த்தி செய்ய போறவன் யாருமே இல்லை. துவாவாயிருச்சு. நடந்த அனைத்து வாழ்க்கைக்கும் சுக்குராவும் ஆயிருச்சு. இனி எனக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ எல்லாருக்கும் துவாவா போயிடுச்சு.
இதுவரை என் தேவையை பூர்த்தி செய்தவன் யாருமே இல்லை, சுகரா போயிடுச்சு. இனி என் தேவையை பூர்த்தி செய்ய போறவன் யாருமே இல்லை, துவாவாயிடுச்சு. அப்ப அல்லாஹ் தஆலா வருங்காலத்துக்கு, சென்ற காலம், வருங்காலத்துக்கு எல்லாத்துக்கும் அல்லாஹ் தஆலா ஒரே கலிமாவில் அல்லாஹ் விரிவு வச்சுட்டான். அல்லாஹ் தஆலா ஷேக் அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த நோய்க்கு உண்டு அந்த நோய்க்கு இல்லை என்று சொல்லாம மருந்து. மெடிக்கல்ல போனா ஒவ்வொரு நோய்க்கு ஒரு மருந்து, காய்ச்சலுக்கு ஒரு மருந்து, தலைக்கு ஒரு மருந்து, ஒரு தலைக்கு ஒரு மருந்து, எல்லா வேறும் வச்சிருக்கிறாங்க. ஆனா உலகத்தில் எல்லா நோய்களுக்கும் சர்வரோக ரிவாய் லா இலாஹ இல்லல்லாஹ். எந்த தேவையா லா இலாஹ இல்லல்லாஹ். மனை மக்கள் தேவையா, புள்ள தேவையா, வீடு தேவையா, ஆசை தேவை, என்ன தேவையானாலும் சரி, எல்லா தேவைகளுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரே ஒரு தேவை, ஒரே ஒரு விரிவாக அல்லாஹ் தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹல் ஜன்னah. யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் ஆகிவிடுமோ சூனத்தில் நுழைவார்கள். இது நம்ம உலமாக்கள் சொல்லுவாங்க, மூத்தா போகும்போது யார் கடைசியா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி மூத்தா போறாங்களோ சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. நம்ம ஷேഖனா வைத்தியநாயகம் கூட சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா மலக்குல் மௌத் வர்றாங்க பார்த்தீங்களா, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம், அவங்க நெத்தியில் அல்லாஹ் தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் எழுதி அல்லாஹ் எழுதி அனுப்பிச்சிடுவான். அல்லாஹ் தஆலா இந்த நமக்கெல்லாம் எதை பார்த்தாலும் படிக்கிற பழக்கம் இருக்கீங்களா? ஒரு வண்டியை பார்த்தா பெண்ணா படிப்போமா இல்லையா? எதை பார்த்தாலும் படிச்சு பழக்கம் இருக்கா இல்லைங்களா? அவன் முஸ்லீம் மௌத்தா போகும்போது இஸ்ராயில் மௌத்தா பார்த்த உடனே அவன் தன்னை அறியாமையே படுத்து லா இலாஹ இல்லல்லாஹ் படிச்சிருவானா. உடனே அல்லாஹ் தஆலா இஸ்ராயில வேற பேசுறது உயிர் கைப்பற்றிருக்கேன், அவன் வேற பேச்சு பேசிட்டு போறான், டக்குனு உயிர் கைப்பற்றிருக்கேன்றோம், உன்னை கைப்பற்றிடுவாங்களாம். இப்போ நாமெல்லாம் முஸ்லிமா மௌத்தா போகணும் நாம யோசிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாம் முஸ்லிமா மௌத்தாக்கு அல்லாஹ் ஐடியா போட்டுருக்கான், அல்லாஹ் உபாயம் பண்ணிட்டு இருக்கிறான். அல்லாஹ் ஐடியா பண்ணா எப்படி அல்லாஹ் ஐடியா முஸ்லீம் மூத்தாக்குறது, மூமினா எப்படி மூத்தாக்குறது, அல்லாஹ் ஐடியா பண்ணிட்டு இருக்கான். அல்லாஹ் தஆலா அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபிதி ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆகிரா. இந்த திருக்கலிமாவை கொண்டு இந்த உலகிலும் மறுமையிலும் நாம் சாபித்தாக்குவோம். அல்லாஹ் சொல்றான், நீயா சாபித்தாக்கல, லா இலாஹ இல்லல்லாஹ் உன் கல்விலே நான் சாபித்தாக்குவேன்கிறான். யுஸப்பித்துல்லாஹ் அல்லாஹ் நான் சாபித்தாகிட்டு இருக்கிறேன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. இப்போ நம்முடைய மூமினா மூத்தாக்கு அல்லாஹ் உபாயம் செய்யறான். நண்பர்களே, பெருமாள் சொல்றாங்க, யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் ஆயிருமோ அவர்கள் சுவனத்தில் நுழைந்து விட்டார்கள் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இந்த ஹதீஸுக்கு மறைந்த ஜமாலி நாயகத்துடைய புள்ள நூசனா சுபூதி சர்க்கார் அவங்க விளக்கம் சொல்லும் போது சொன்னாங்க, ஆகிரு கலாம்னா மூத்தா போகும்போது அந்த கருத்து அது மட்டும் இல்லைம்மா, நீ யார்கிட்ட பேசினாலும் சரி, பேசும்போது கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிடு. ஒவ்வொரு பேச்சுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி முடிச்சிரு. தஹலல் ஜன்னah, உலகமே சொர்க்கமாயிடும் உனக்கு. சோனத்தின் நுழைவாய் ரசூலுல்லாஹ் சொல்ல, நுழைந்து விட்டான்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ யார்கிட்ட பேசுற, மனைவிட்ட பேசுறியா, பேசி முடிக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிடு. எந்த விஷயத்துக்கு பேசும்போது அதை வெற்றி ஆக்கிடுவான். அதில் யார்கிட்ட ஃபோன் பேசுறியா, பிடிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி வச்சிரு. எந்த விஷயத்துக்கு ஃபோன் பேசுறியா அதெல்லாம் வெற்றி ஆக்கிடுவான். அதில் யார்கிட்ட பேசினாலும், போன்ல பேசுறியோ, நேர்ல பேசுறியோ, மனைவிட்ட பேசுறியோ, புள்ள கஸ்டமர்ல பேச, யார்கிட்ட பேசினாலும் முடிக்கும் போது மன்கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ், உன் கலாமின் கடைசியா லா இலாஹ இல்லல்லாஹ் வாக்கிரு தஹலல் ஜன்னah, நீ வாழும் காலத்திலே அல்லாஹ் சுவனம் ஆக்கிடுவான். சுவனம்னா என்ன, நினைச்சதெல்லாம் கிடைக்குமா, தஷ்தஹி அன்ஃபுசுக்கும், நீ யோசித்ததையும் அல்லாஹ், கேட்டதையும் அல்லாஹ் கொடுப்பான், நீ மனசுல ஆசை வச்சு அல்லாஹ் கொடுக்க ஆரம்பிச்சிருவான். அல்லாஹ் தஆலா உன் வாழ்க்கையவே லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொண்டு அல்லாஹ் தஆலா இன்பமயமானதா ஆக்கிடுவான். அல்லாஹ் தஆலா அல்லாஹ் சொல்ற குர்ஆன்ல, அலம் தர கைஃப தரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தய்யிபா கஷஜரத்தின் தய்யிபா அஸ்லுஹா சாபித்துன் வ ஃபரஹா ஃபிஸ் ஸமா துதி உகுலஹா குல்லஹி. கலிமாவுடைய மரம் இருக்குது, ஒவ்வொரு வினாடியும் பயன் தந்து கொண்டே இருக்கும்ரா. இந்த மாதிரி எந்த மரமும் இருக்காது. ஏதோ ஒரு மரம் இருக்குது, வருஷம் ஒருக்கா பயன் தரும், ஆனா 6 மாசத்துக்கு ஒருக்கா பயன் தரும். ஒவ்வொரு வினாடியும் பறிக்க பறிக்க மீண்டும் உண்டாகக்கூடிய 24 மணி நேரம் பயன் தரக்கூடிய ஒரே மரம் கலிமாவுடைய மரம் தான். ஒவ்வொரு வினாடி பரிச்சையா அடுத்து அங்க உண்டாயிருவாங்க. ஒரு பழத்தை பரிச்சையா திருப்பி உண்டாயிரும். ஒரு தேவை நிறைவேறிச்சா திருப்பி லா இலாஹ இல்லல்லாஹ் திருப்பி அந்த தேவை நிறைவேறும், அடுத்த தேவை நிறைவேறும், நிறைவேறிக்கிட்டே இருக்கும். 24 மணி நேரம் பயன் தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியமான கலிமா தான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ். அன்பர்களே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வைத்துத்தான் யாரெல்லாம் எதையெல்லாம் சாதித்தார்களோ லா இலாஹ இல்லல்லாஹை கொண்டுதான் சாதித்தார்கள். பத்ரிலே சஹாபாக்கள் 313 பேர் போய்
1000 பேரை சீவிட்டு வந்தாங்களே, அவங்க என்ன ஒரு பவர் இருந்துச்சு, ஒரே லா இலாஹ இல்லல்லாஹ் இருந்துச்சு. அகல் போர்ல வெற்றி பெற்றார்களே, ஃபதஹ் மக்காவிலே கொஞ்சம் சஹாபாக்கள் போய் முழு மக்காவை வெற்றி பெற்றார்களே, என்ன மந்திரம் அவங்கள்ட்ட இருந்துச்சு, ஒரே லா இலாஹ இல்லல்லாஹ். எல்லா அதுக்கு நடந்த எல்லா நிஹாமத்து போர் எடுத்துங்க, எறும்பு போர் எடுத்துங்க, எல்லா போர்களையும் சஹாபாக்கள் கொஞ்சம் பேர் போய் இப்ப 1,00,000 பேர் நடுநடுங்க வைத்தார்களே, அதுக்கு என்ன காரணம், லா இலாஹ இல்லல்லாஹ். பலஸ்தீன் வெற்றி பெறுகிறது. அது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த பலஸ்தீனுடைய ஹஸானாவுடைய சாவியை வாங்குவதற்காக மதீனாவிலிருந்து பலஸ்தீனுக்கு உமர் ரலியல்லாஹு போறாங்க. அங்க சில சஹாபாக்கள் நல்ல ஆடைகளை உடுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. புதிய அந்த ரசூலுல்லாஹ் காலத்தில் உடுத்த அந்த சாக்கு ஆடைகளுக்கு பகரமாக நல்ல ஆடைகளை உடுத்தி இருக்கிறாங்க. அப்போது உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இன்ன சஹாபாக்களை மாறி போயிட்டீங்களா, காலம் வெற்றி பெற்ற உடனே நமக்கு அல்லாஹ் கொடுத்த எல்லா வெற்றிக்கும் காரணம் ஒரே லா இலாஹ இல்லல்லாஹ். இஸ்லாத்தை கொண்டுதான் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். இஸ்லாம் அல்லாத வேற லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாத வேற ஒன்று கொண்டு வெற்றியை நீங்க தேடினீங்கன்னா அது தோல்வியா தான் முடியும். எனவே லா இலாஹ இல்லல்லாஹ் பற்றி பிடிச்சுங்கன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய சஹாக்களுக்கு அவர் உபதேசம் செஞ்சாங்க. இப்படிப்பட்ட இந்த திருக்கலிமாவை உடையவர்களாக எத்தனையோ நாமளும் சின்ன வயசு நாம நினைச்சிட்டு இருந்தோம், ஏதோ பிறந்தா புதுசா இஸ்லாமானா கலிமா சொல்லணும், மௌத்தா போனா கலிமா சொல்லணும், இதுதான் கலிமா நினைச்சிட்டு இருந்தோம். இல்ல இல்ல, இஸ்லாம் ஆவதற்கும் மௌத்தாருக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் இல்ல, ஒவ்வொரு வினாடியும் புலங்குவதற்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அல்லாஹு தஆலா ஷேഖ்மாவுடைய நிஸ்பத்தை நமக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அல்லாஹு தஆலா இப்படி சஹாபாக்களுக்கு வல்ஸமஹும் கலிமத்தத் தக்வா வகானு அஹக்க பிஹா வ அலஹா என்று சொன்னானோ, சஹாபாக்களுக்கு லா இலாஹ லுஸூம் ஆக்கினோம், அவரோடு பின்னி பிணை வைத்தோம் என்று அல்லாஹ் சஹாபாக்கள் கலிமா பற்றி சொல்றானோ, அப்படிப்பட்ட கலிமாவுடைய லுஸூமானவளை அல்லாஹ் நம்ம எல்லாம் ஆக்கி புரிவானாக. கானு அஹக்க பிஹா வ அலஹாவாக குரா அஹ்லே லா இலாஹ இல்லல்லாஹ் அஹக்க லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.